Hi friends, welcome back to another gameplay video. இந்த வீடியோவில் நம்ம போக்கிமான் ஆல்ஃபா ஷேர்ஃபயர் தான் பார்க்க போகிறோம். புதுசாக டவுன்லோட் பண்ண கேமும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. படம் மூவாய் தொலைடா ஏன்டா நான் தொலைய மாட்டேங்கிறேன். இதில் ரெக்கார்டிங் ஆரம்பித்தா மட்டும் மூவ் ஆக மாட்டேங்கிறான் மட்டும் மற்ற எல்லா டைம்லையும் மூவ் ஆகிறான். அது என்னன்னு கண்டுபிடிக்கிறது இல்லை. நவுந்து தொலைடாடே. நவுந்துட்டாங்க கைஸ். ஓகே, இப்போ நம்ம அப்படியே அடுத்த சிட்டிக்கு போய் அந்த இடத்துல ஜிம் பேட்டில் பண்ண போகிறோம். வழியில் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தா கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே வைல்டில் லால்ஸை தேடிட்டு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் என்கவுண்டரே நம்மளுக்கு அது கிடச்சிருச்சு. விச் இஸ் வெரி வெரி லக்கி. இது வந்து லெவல் 3 தான் இருக்காட்டி நம்ம நேரம் பால் யூஸ் பண்ணிடலாம்னு யோசிக்கிறேன். ஓகே, பால்ஸ் ஒரே ஒரு பால் யூஸ் யூஸ் கொடுத்தாச்சு. எப்படியோ ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நாள் கனவான ஹை கிராஃபிக்ஸ் கேம்ஸ் போக்கிமான் எக்ஸ் ஒய் ஆல்ஃபா ரூபி சேஃபயர் எல்லாத்தையும் விளையாட போகிறோம். இனிமேல் மறக்காமல் பார்க்கறக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஜிம் பேட்டிலுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி வி கேம் டு தி ஜிம். சரி வாங்க உள்ளே போய். ஐயோ, நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்துட்டேனே. சண்டை கூப்பிட்றாதம்மா, ஒரே நிமிஷம். ட்ரீக்கோ ஃபர்ஸ்ட் வச்சுக்கிறேன், சண்டை கூப்பிட்றாத. ஓகே, போயிட்டா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டக்குன்னு போக்கிமான்ல போயிட்டு ட்ரீக்கோ. அப்புறம் நம்ம வந்து இது என்ன சேலஞ்சுன்னு சொல்லலை உங்ககிட்ட. திஸ் இஸ் அண்ட் நசலாக் சேலஞ்ச். ஏதாச்சும் ஒரு போக்கிமான் சேர்த்துருந்ததுன்னா கன்ஃபார்மாக அது திரும்ப நம்மளால யூஸ் பண்ணவே முடியாது. உங்களால் சண்டை போடணுமான்னு யோசிக்கிறேன். சரி, சண்டை போடுவோம், லெவல் ஏறும்ல நம்மளுக்கு. வாங்க அப்படியே லைனாக சண்டை போட்டு போவோம். இப்போ நம்ம கிட்ட என்ன மூணு போக்கிமான்ஸ் நம்ம கிட்ட இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரிக்கோ, அதுக்கப்புறம் ரால்ஸ், கடைசியாக லோட்டேட். இதுங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பேர் வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரூட். எதுக்கிட்ட வச்சேன்னு கேட்காத, நான் வச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, டப்பால்னு போட்டுட்டேன். ஓகே, இதோட பேர் வந்து குரூட். இதுக்கெல்லாம் ஸ்டர்டி நேச்சர் இருக்குதாடா, ஏன்டா இப்படி பண்றீங்க? அதுக்கப்புறம் நம்ம ரால்ஸ், ஃபீமேல் ரால்ஸோட பேரு லீக்கோ. அதுக்கப்புறம் லோட்டடோட பேர் ஹாப்பி. ஓகே கைஸ், நம்ம இதிலே டெவலப் ஆனோம்னா லெவல் 14க்கு மேலே போகக்கூடாதா? நசலாக்கோட ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிம் லீடரோட பெஸ்ட் போக்கிமானோட நம்ம போக்கிமான் லெவல் அதிகமாக இருந்தால் அது அந்த ஜிம் பேட்டில் யூஸ் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். இப்போ நம்ம ட்ரீக்கோ இருக்கால, ட்ரீக்கோ வந்து நம்ம லெவல் 14க்கு மேலே கொண்டு போயிட்டா ட்ரீக்கோ யூஸ் பண்ண முடியாது. அதனால் நம்ம பார்த்து டெவலப் பண்ணுறதெல்லாம் டீமுக்கு ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். இதுக்கு ஸ்டடி நேச்சரா அப்பாட இதுக்கு இல்லை. ஒன் ஷாட் பண்ணிட்டோம். நம்ம டீமுக்கு அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் எடுத்துட்டோம். எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே ஷேர் ஆகிக்கலாம் நம்ம டீமுக்குள்ள. ஓகே மக்களே, வாங்க அப்படியே லைனாக நம்ம நேராக போய் ஜிம் லீடரே சண்டைக்கு கூப்பிட்டுறலாம். இவங்களோட சண்டை போட்டு போயிட்டு இருக்கிறதுக்கு. ஷிட், இந்த வழியாக தான் போக முடியுமா? வெயிட் பண்ணுங்க. இன்னும் வாட், இவங்க கூட எதுக்கும் சண்டை போடலாம். மவுஸ் எங்கடா? வந்துடுச்சு. நம்ம வந்து ஹாப்பியை முன்னாடி வைப்போம் இந்த பேட்டில். ஓகே, வாங்க சண்டைக்கு போகலாம். சண்டைக்கு வாடா. இவனோட சண்டையை போட்டு அப்படியே ஜிம் லீடர். இதுக்கப்புறம் நேராக ஜிம் லீடர் கூட தான் சண்டை. ஒரே ஒரு ஜியோ டியூட் தான் இருக்குது, முடிச்சிடலாம். ஃபைட் கொடுத்துட்டு பபுள் போடலாம். நம்ம இந்த கேம் பிளேல இதை முடிச்சுட்டு இன்னொரு மேல் ராட்ஸ் பிடிக்கலான் இருக்கிறேன். அதை காடை வச்சு கலேடே வால் பண்ணி நம்ம டீமில் வச்சுக்கலாம். ஐயோ, என்ன இவ்வளோ போகுது? நசலாகடா, கொன்னுக்கு இது போட்டுறாங்க. நசலாக விளையாட ஞாபகம் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஹீலாய்க்கோ. ஓகே, ஹீலாயிடுச்சு, நைஸ். நம்ம அப்படியே நேராக இப்போ ஜிம் லீடரை போய் சண்டை போடலாம். ஹாப்பி லெவல் 10க்கு வந்துட்டான். ஏதோ புதுமுக கற்றுக்குறான். அட்டாக்ஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகிக்குது. நம்ம டீமுக்கு ஒரு நல்ல இதுதான். நோ ப்ராப்ளம். இன்னொருத்தர் இருப்பான்னு நினைக்கிறேன் வழியில் சண்டை போட. அவன் இருக்கட்டுமே. இல்லை, அவளோட சண்டை போட்டு கண்டிப்பாக பண்ணுறேன்.
ஓகே, ஓகே கைஸ். வாங்க நம்ம போய் ஜிம் லீடர தோற்கடிக்கலாம். ஜிம் லீடர். ஓகே வாங்க சண்டைக்கு வாங்க. குரோவையில வச்சு அசால்ட்டா முடிக்கிறேன். என்னது இது? என்னங்க இது எலும்பு கூடலாம் இருக்குது? ஓ! பேக்கிரவுண்டா? ஃபிரெண்ட்ஸ் கம் ஆன். ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் போக்கிமான் ஆல்ஃபா சஃபயர் நசலாக். பேர் என்னன்னு தெரியல. சரி விடுங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் எடுக்கிறோமான்னு பார்ப்போம். வித்தவுட் எனி லாஸ். எந்த போக்கிமானையும் சாக விடக்கூடாது. வாங்க ட்ரை பண்ணலாம். மெயினா நம்மளோட ஸ்டார்டர் செத்துறக்கூடாதுப்பா. அங்க பாருங்க கபுடாப்ஸ். பின்னாடி கபுடாப்ஸ் நின்னுட்டுருக்குது. லெவல் 12. ஓகே. நல்ல பேட்டில். ஒரு அப்சர்வ் போடுவோம். எவ்வளோ வெயிட்டா போல. ராக் டூமா செத்துறாதடா ப்ளீஸ். பயங்கரமா போயிடுச்சு கைஸ். ஸ்பீடு குறைஞ்சிருச்சு. அடிச்சிருப்பான். போஷன் யூஸ் பண்ணிட்டா. முடிச்சிரும்னு நினைக்கிறேன். கமான் ட்ரிக் உன்னால முடியும். முடிச்சிரு. அப்பாடா முடிச்சிட்டோம் மக்களே. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டான். இந்நேரம் ட்ரீக்கோ செத்துருப்பான். ஒரு லெவல் ஏறினா ஏதாச்சும் நல்ல மூ கத்துக்குமா? ஏதாச்சும் நல்ல மூ கத்துக்கூடா. கத்துக்குதா கத்துக்குதா. வெரி குட் மூவ்ஸ். ஸ்பீட் ப்ளஸ் 24. கிகா ட்ரெயின். எஸ் 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 கன்ஃபார்மா. எதுக்கு பதிலாவா ஃபர்காட் கொடுத்துட்டு பவுண்டு அப்சார்பு. இது வந்து கிராஸ் டைப்பா. அப்போ அப்சார்ப் பதிலாவே கத்துக்கோ. அப்சார்ப் பதிலாக கத்துட்டு அப்பாடா. இதே மாதிரி ஒன் ஷாட் பண்ணிட்டா போதும். ஸ்பீட் ப்ளஸ்ஸே இருக்குது நம்மளுக்கு இந்த வாட்டி. அதனால குரூட் உன்னால முடியும். அவன் பேரை சொல்லி அடிக்கிறேன். ஐ ஆம் குரூட் அப்படின்னு. இல்லை சுவிட்ச் எல்லாம் வேணாம். சுவிட்ச் வேணாம். நோ ஸ்பேஸ் தானே முடிச்சிடலாம். நம்மளோட ஒரு லெவல் அதிகம் வேற இது. மெகா ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கிறேன். சாகாம இருக்கணும். ஐயோ இன்னும் இவ்வளோ கம்மியாகும் போது போச்சு மக்களே. சாக போறோம். ராக் டூமோ செத்துறாத ப்ளீஸ். குரூட் தாக்குப்பிடி. கிரிட்டிக்கல் ஹிட். ஸ்பீட் ட்ராப்பு. என்ன பண்ணலாம்? இன்னொரு மெகா ட்ரெயின் போட்டு பார்க்கலாம். டேக்கிள் தான் யூஸ் பண்ணி செத்துறாதடா. ஓ ஜஸ்ட் மிஸ் மக்களே. ஐயோ அப்பாடா. நான் கூட ட்ரீக்க போயிருச்சு அவ்வளோதான் நினைச்சேன். காப்பாத்திட்டோம். எஸ் ஃபர்ஸ்ட் ஜிம் பேட்ச் எடுத்துட்டோம். அண்ட் எவால்வும் ஆயிட்டோம். சூப்பர். ஒரு லெவல் ஏறிட்டோம். எவால்வெல்லாம் ஆகலை. ஃபைனலி கைஸ் முடிச்சிட்டோம். We got ourselves first gym badge. என்ன அழகுல ஜிம் பேட்ச்ப்பா. அடுத்த லெவல் கேப் 20 இருக்குது. We got ராக் டூம். நல்லது. இதை வச்சு தானே ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சோம். ஓகே கைஸ் அப்படியே நான் ஹீல் பண்ணிட்டு இன்னொரு ஒரு குட்டி வேலை இருக்குது. அதையும் அப்படியே நான் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் வெளியே வந்தோடனே அவனும் ஓடிட்டு இருக்கிறான். என்னன்னு தெரியல விடுங்க. சயின்டிஸ்ட் ஓடுறாங்க கைஸ். ஏய் இங்க ஏதோ எடுத்துட்டு போறான். நம்ம ஐயோ ஏதோ எடுத்துட்டு போறானே அப்படின்னு ஓடிட்டு இருக்கிறா. சரி விடுங்க. ஜோக்ஸ் அபார்ட். நம்ம டக்குன்னு போய் ஹீல் பண்ணிப்போம். ஹீல் ஆகிறதுக்கு பெருசா டைம் ஆகாது. அதனால உங்க காமிச்சிடறேன் அப்படியே. நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஸ்கிட்டி பிடிக்க போறோம். ஸ்கிட்டி என்னன்னு தெரியாது எங்களுக்கு. ஒரு குட்டியோண்டு கேட் வச்சிருப்பால அது பேர் தான் ஸ்கிட்டி. அதுல அதை பிடிச்சோம்னா அதுகிட்ட ஒரு எபிலிட்டி இருக்குது. அந்த எபிலிட்டியை வச்சு நம்மளால நிறைய போக்கிமான்ஸ் ஈஸியா பிடிக்க முடியும். அண்ட் அதனால தான் நம்ம இப்போ ஸ்கிட்டி தேடி போறோம். அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா தேடி போறோம். வாங்க அதை தேடி போவோம். அப்படியே பின்னாடி பாட்டை போட்டு விட்டுறலாமா? வேண்டாம். காப்பி ரைட் வந்துடும். இந்த வழியா போனா வெளியே போவோம்னு நினைக்கிறேன். எஸ் அந்த வழியா பின்னாடி இருக்குது வழி. நம்ம ஸ்ட்ரீட் நம்பர் மாத்தி வந்துட்டோம். சரி வாங்க அப்படியே டக்குன்னு இதுக்கு இந்த வழியா போனாலும் கிடைக்கும்னு தான் நினைக்கிறேன். போய் பார்ப்போம். எஸ் இந்த வழியா ஒரு இடம் போகுது. இங்க மேய்க்கிது நின்றுட்டு இருந்தானா என்ன பண்றது? 4 இருப்பா கைஸ். சரியான லூஸு. எல்லா இடத்துக்கும் வந்து நின்று சண்டை கூப்பிட்டுருப்பா அவ. இப்படி போலாம். இப்படி. ஏய் போடா. ஏன்டா இப்படி பண்ணி தொலைற? போய் தொலைடா. கைஸ் இது என்னது இது? இங்க ஸ்கிட்டி கிடைக்குமான்னு தெரியலையே. இங்க ஒரு புல்லு கூட இல்ல. இருங்க மக்களே. இதை திறந்தோம்னா ஸ்கிட்டி கிடைக்குமா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இந்த இடத்துல டெய்லோ தான் கிடைக்குது. டெய்லோ பிடிக்கலாமா? சரி வாங்க பிடிப்போம்.
எங்க டெய்லோ. இது மேல எப்படி ஏறுதுன்னு தெரியலையே. அந்த வழியா வரணும் போல. சூப்பர். நைஸ். அருமை. வேற வழியா வந்துட்டோம். 8 நிமிஷம் ரெக்கார்டிங் போயிடுச்சா? எங்க கட் பண்றதுன்னு கூட இப்ப தெரியாது எனக்கு. இது என்னடா இது குட்டியோட சண்டு வச்சுக்கிறீங்க? ஏன்டா இப்படி பண்றீங்க? நாங்க இந்த வழியா சயின்டிஸ்ட் இருக்கான். ஏதோ எடுத்துட்டு ஓடிட்டான்னு சொல்லி கத்திட்டு இருந்தாங்க. ஹை, இங்க வந்து ஹோ யூ தேர் அப்படின்னு கேட்கறான். பெடல் பருப்பு உட்ஸ்ல என்னை காப்பாத்தலாட்டி மேக்கோ கிட்ட இருந்து நான் தான் வாங்குறான். ஓ அப்படியா சார், சரிங்க சார். ஆமா கைஸ், இவனை காப்பாத்துனேன். அங்கேயும் ஜஸ்ட் மிஸ்ல நம்மளோட ரால்ஸ் தப்பிச்சிருச்சு. இங்க ஏதோ இருக்குது. அப்படியே டி அழுத்தினீங்கன்னா இந்த மாதிரி ஸ்னீக் பண்ணிட்டே போவான். ஆனா இங்க யாருன்னு தான் தெரியல. டேய் டக்குன்னு போய் தரடா. ஒன்று பண்ணலாம். இல்ல டி அமுத்திட்டே போவோம். ஓடிடுச்சுன்னா அப்புறம் இதுக்கு இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சுட்டு ஜில் சும்மா ஜிக்கு ஜக்குன்னு போடணும்னு பார்த்தா டேய் டக்குன்னு போடா. அப்பாடா வந்துட்டோம். இது டிஎம்கிட்டே பொறுமையா ஊர்ந்துட்டு வரணும் கைஸ். அதனால கடுப்பேத்துது. டெய்லோ. எஸ், லெட்ஸ் டூ இட். கம் ஆன், வி காட் அவர் செல்ஃப் டெய்லோ. போடுங்க மக்களே, டெய்லோ கச்சிச்சு. லெவல் 8ஆ? ஒரு பவுண்டு போடலாம். சத்தராம இருக்கணும். சத்தராதரா. இன்னொரு பவுண்டு போடலாம். ஐயோ, சூப்பர் எஃபெக்டிவ் வச்சு இதுக்கு. ஆமா நினைச்சேன். இது கன்ஃபார்ம் ஒரு குயிக் அட்டாக்கே போடுவோம். சத்தராத. ஓகே, இனஃப். இல்ல இன்னொரு வாட்டி போடுவோமா? டேய் கொன்றாதடா. டக்குன்னு போக்கி பால் போட்டுடலாம்னு நினைக்கிறேன். மாட்டலன்னா செத்துருமே இவன் வேற. யூஸ் போக்கி பால். ஓவரா ஆடாத மாட்டிரு. 1, 2, 3. எஸ், வி காட் அவர் செல்ஃப் ஸ்டைலோ. சூப்பர். ஈஸி. நம்ம டீம்ல ஒரு ஃப்ளையிங் டைப் இருக்குது. அப்பனா கிராஸ் டைப்ஸ் ஈஸியா முடிச்சிடலாம். லெவல் 14 வந்துட்டான் குரூட்டு. இன்னும் 2 லெவல் தான். ஏத்துற எவால்வ் ஆயிருப்பான். ஓகே, இங்க வந்தது நம்ம டெய்லோ பிடிக்கிறதுக்கு இல்லைனாலும் நம்மளுக்கு ஒரு டெய்லோ கிடச்சிச்சு. நார்மல் ஃப்ளையிங் டைப். நம்ம கிட்ட இல்லாத ஒரு டைப். இதுக்கு என்ன பேர் வைக்கலாமா? என்ன பேர் வைக்கலாம்? ஃபிளாஷ்னு வைப்போமா? ஓகே, ஃபிளாஷ்னு வச்சாச்சு. என்டர். ஈஸி பிசி. ஓகே, நான் உங்களுக்கு ஸ்கிடியை பிடிச்சிட்டு கண்டினியூ பண்றேன். இப்ப நம்ம இருக்கிற ரூட் வந்து கரெக்டான ரூட் தான். ஆனா அந்த ஸ்கிட்டி தான் ஏன் வந்து தொலைய மாட்டேங்குதுன்னு தெரியல. அதுக்கு வந்து ஜஸ்ட் 5% சான்ஸ் தான் இருக்குதாம்மா. வந்தா நல்லா இருக்கும். நான் ஒரு 2 என்கவுண்டர்ஸ் காமிக்கிறேன். மாட்டலன்னா அப்புறம் இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோல ஸ்கிட்டி பிடிக்க போயிடலாம். பார்க்கலாம் நம்ம லக்கு 2 என்கவுண்டர்ஸ்ல எப்படி இருக்குதுன்னு. 2 வாட்டி தான் ட்ரை பண்ணுவேன். ஒழுங்கா மாட்டிட்டு ஸ்கிட்டி. அப்பதான் உன்னைய வச்சு ஒரு ரால்ஸ் பிடிக்க முடியும். அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. ஸ்கிடி கிடைச்சாலும் அது மேல் ஸ்கிடியா இருக்கக்கூடாது. ஃபீமேல் ஸ்கிட்டியா இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு மேல் ராட்ஸ் கிடைக்கும். இல்லன்னா ஃபீமேல் தான் திரும்ப கிடைக்கும். எப்படி ட்விஸ்ட்டு. சரி வாங்க. ஜஸ்ட் ரன் குடுத்துட்டே இருப்போம். கடைசி என்கவுண்டர் மாட்டுனா ஓகே. இல்லன்னா அப்படி கேம சேவ் பண்ணிட்டு கிளம்பிடலாம். ஓகே, ப்ளீஸ் பிஎஸ்கிடி கண்ண மூடிக்கலாம். 3, 2, 1. சூப்பர். அப்ப இந்த வீடியோ இதோட முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இந்த வீடியோல நம்ம என்னெல்லாம் பண்ணோம்னு ஒரு குயிக் ரீகேப் மாரி குடுத்துர்றேன். இந்த வீடியோல நம்ம ஸ்டார்ட்டிங்ல ட்ரீக்கோ எடுத்தோம். ட்ரீக்கோ எடுத்துட்டு அப்படியே நம்ம ரைவலோட ஒரு குட்டி சண்டைய போட்டோம். அது காமிச்சேனான்னு எனக்கு தெரியல. இல்லன்னா எடிட்டிங்ல டைம் அதிகமா போயிருக்குன்னு தூக்கியிருப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஜிம் லீடர தோற்கடிச்சோம். புதுசா 3 போக்கிமான் புடிச்சோம் ஸ்டார்டருக்கு அப்புறமா. அதுக்கப்புறம் நசலாக்குன்னு சொன்னோம். நசலாக்கோட ரூல்ஸ் எல்லாம் பத்தி சொன்னோம். அப்புறம் ஸ்கிடிய தேடி வந்தோம். அடுத்த வீடியோல சந்திப்போம் மீண்டும் அதுவரை என்ன சொல்லலாம்? எதுவுமே இல்ல மக்களே. அடுத்த வீடியோல நல்ல கன்டென்ட்டோட வரேன். அது வரைக்கும் காத்திருங்க. இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. பாய்.